ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு தோசை, இது கூட தக்காளி தொக்கு செஞ்சுருந்தேன். தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சதும் 10 பல் பூண்டு, இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்துக்கு கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் 5 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது தக்காளி புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால நான் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.